1 minute. No, no, no. Sir, 1 minute. No, no, no. சென்னை வடபழனியில் ஜாலியோ ஜிம்கானா படத்தின் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். முன்னதாக இந்த படத்தின் பாடலானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த பாடல் திருட்டு புகார் தொடர்பாக செய்தியாளர்கள் இந்த படத்தின் இயக்குனர் சக்தி சிதம்பரத்திடம் கேள்வி எழுப்பிய நிலையில் அவர் பதிலளிக்காமல் மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று விட்டார். அந்த காட்சிகளை ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தது என்ற முழு விவரத்தை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். சிவபிரகாஷ், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஒரு திரைப்படத்தின் இயக்குனர் தன்னுடைய திரைப்படத்தின் நிகழ்ச்சியிலிருந்தே வெளியேறுவது என்பது தமிழ் சினிமாவில் கடந்த சில வருடங்களில் நடக்காத ஒரு விஷயம். ஆனால் இந்த ஜாலியோ ஜிம்கானா திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை பிரபுதேவா நடிக்க அவருக்கு ஜோடியாக மடோனா செபாஸ்டியன் நடித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளத்துடன் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சக்தி சிதம்பரம். இவர் இந்த திரைப்படத்தை தொடங்கும் போது கொடுத்த ஒரு பேட்டியின் போது இந்த திரைப்படத்தின் பாடலாசிரியரையும் குறிப்பிட்டு அதே போல அவருடைய பாடல் வரிகளையும் குறிப்பிட்டு மிகவும் அலாதியாக அதனை விளக்கி பேசியிருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த பாடல்களுக்கு தன்னுடைய பெயரை போட்டுக்கொண்டு அவர் தொடர்ந்து விளம்பரம் செய்து வந்தார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான நிலையில் அந்த பாடலை உண்மையில் எழுதியவர் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிரெடிட்டை பெயரையும் இயக்குனர் அவருக்கு மாற்றிக்கொண்டார், அவர் வாங்கி கொண்டார் என்று திருடி விட்டார் என்று புகார் எழுப்பியிருந்தனர். இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பிய போது அவர் அந்த கேள்விகளை கண்டுகொள்ளாதவர் போல அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் அந்த கேள்விகளுக்கு ஒரு விளக்கமான பதிலை கொடுக்காமல் செய்தியாளர் சந்திப்பு தொடர்ந்து நடைபெறாது என்று இங்கிருந்த செய்தியாளர்கள் கூறியதன் காரணமாக அவர் அந்த நிகழ்ச்சியில் அங்கிருந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே அங்கிருந்து புறப்பட்டு வெளியில் வந்து சென்று விட்டார். இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கும் மேலாக அந்த செய்தியாளர் சந்திப்பானது நிறுத்தப்பட்டு அதன் பிறகு தற்போது பிரபுதேவா உள்ளிட்ட மற்ற படக்குழுவினர் பேசி வருகின்றனர்.